சார், நீங்கள் உண்மையில் ஏதாவது ஒன்றை வாங்கும்போது பின்னால ஒரு கார்ட்டல் மூவ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கலாம். அதை நீங்கள் பிரெடிக்ட் செய்ய முடியாது. அப்படியானால் அதை எப்படி நேவிகேட் செய்வது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். கோல்டு மிகவும் அதிகமாக ஓவர் பை ஆகிவிட்டது. சில பெரியவர்கள் அதை பெரிய அளவில் வாங்கி ஸ்டோரேஜில் வைத்திருக்கலாம். அதனால் ஒரு கார்ட்டல் இருக்கலாம். அது போன்ற விஷயங்களை நாம் பிரெடிக்ட் செய்ய முடியாது. நாம் ட்ரெண்ட்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆனால் அந்த ஹிடன் இன்சைடர் நாலேஜை நாம் கேப்சர் செய்ய முடியாது. அப்படியானால் எப்படி சரியாக இன்வெஸ்ட் செய்வது? நீங்கள் சொல்வது என்னவென்றால், நாம் எங்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்தாலும் பல விஷயங்களை பிரெடிக்ட் செய்ய முடியாது. அப்படியானால் அந்த சிச்சுவேஷனில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிரெடிக்ட் செய்ய முடியாத இடத்திலிருந்து விலகிவிடுங்கள். எதை பிரெடிக்ட் செய்ய முடியாது? கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை உலகில் எந்த சக்தியும் பிரெடிக்ட் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் இப்போது அதிகமானவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது டெய்லி ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன். ஸ்டாக் மார்க்கெட்ல பலர் தினமும் இதைத்தான் செய்கிறார்கள். இன்று வாங்கி நாளை விற்கிறார்கள். இன்ட்ராடே ட்ரேடிங் செய்கிறார்கள். கோல்ட், சில்வர்ல கூட இதே மாதிரி நடக்கிறது. நீங்கள் பிரெடிக்ட் செய்ய முடியாத விஷயத்தை பிரெடிக்ட் செய்ய முயற்சிப்பது ஸ்பெக்குலேஷன், கேம்பிளிங் தான். அதனால்தான் கவர்மெண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் மீது டாக்ஸஸ் கூட உயர்த்தியிருக்கிறது. ஏனெனில் பலர் இந்த ஸ்பெக்குலேஷனில் அதிக பணத்தை இழந்து விடுகிறார்கள். ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை நீங்கள் பிரெடிக்ட் செய்ய முடியாது. கோல்ட் ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், எங்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் என்றாலும் ஷார்ட் டேர்ம் பிரெடிக்ட் செய்ய முடியாது. பிரெடிக்ட் செய்ய முடியும் இடம் என்ன? எஃப்டி. எஃப்டி ரிட்டர்னை பிரெடிக்ட் செய்ய முடியும். 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் லாக் செய்து விடலாம். ஆனால் பிரச்சனை என்ன? ரிட்டர்ன் மிகவும் குறைவு. உதாரணத்திற்கு 6% இன்ட்ரெஸ்ட் கிடைத்தாலும் நீங்கள் 20% அல்லது 30% டாக்ஸ் ஸ்லாபில் இருந்தால் அதில் ஒரு பெரிய பகுதி டாக்ஸ் ஆகிவிடும். உங்களிடம் வரும் ரிட்டர்ன் 4 to 5% மட்டுமே. இன்ஃப்ளேஷன் எவ்வளவு? கவர்மெண்ட் டேட்டா படி 4 to 5% என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில் உங்கள் செலவுகளை வைத்து கணக்கிட்டால் அது 8 to 10% இருக்கும். அப்படியானால் என்ன ஆகிறது? 10% இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது 4 to 5% ரிட்டர்ன் வந்தால் நீங்கள் பணம் சம்பாதிக்கவில்லை, நீங்கள் பணத்தை இழக்கிறீர்கள். இப்போது ஒரு மிகவும் இன்ட்ரெஸ்டிங் சிச்சுவேஷன். பிரெடிக்ட் செய்ய முடியும் இடத்தில் ரிட்டர்ன் இல்லை, ரிட்டர்ன் இருக்கும் இடத்தில் பிரெடிக்ட் செய்ய முடியாது. அப்படியானால் என்ன பிரெடிக்ட் செய்ய முடியும்? லாங் டேர்ம். கரன்சி வேல்யூ காலத்துடன் குறையும் என்பதை பிரெடிக்ட் செய்ய முடியும். ஹிஸ்டரியை புரிந்து கொண்டால் ஃபியூச்சரை பிரெடிக்ட் செய்ய முடியும். ஒரு புத்தகம் உள்ளது, த ஃபோர்த் டர்னிங். அது என்ன சொல்கிறது என்றால், மனித சமூகம் 80 to 100 இயர்ஸ் சைக்கிளில் இயங்குகிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையை 4 பகுதிகளாக பிரிப்பது போல உலக சமூகம் சைக்கிள்ஸில் செல்கிறது. அந்த புத்தகத்தின்படி தற்போது உலகம் ஃபோர்த் டர்னிங் இராவில் உள்ளது. அதாவது உலக பொருளாதார அமைப்பு ஒரு பெரிய கொலாப்ஸ் அல்லது மாற்றத்தின் முன்பாக உள்ளது. இது புதிதாக நடப்பது இல்லை. கடந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் பல முறை இது நடந்துள்ளது. ஆனால் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். ஏனெனில் அனைவரும் வேறு வழியில் செய்கிறார்கள். அதையே ஹர்ட் மென்டாலிட்டி என்று சொல்வார்கள். ஏஐ பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் உள்ளது. அமெரிக்காவில் கோல்ட் ரஷ் நடந்த காலத்தில் அதிக பணம் சம்பாதித்தவர்கள் யார்? கோல்டு தேடியவர்கள் அல்ல, கோல்டு மைனிங் மெஷின் செய்தவர்கள். ஏனெனில் எல்லாரும் கோல்டு தேடினார்கள். ஆனால் மெஷின் சப்ளை செய்தவர்கள்தான் பெரிய பணம் சம்பாதித்தார்கள். இதே மாதிரி ஏஐ உலகத்திலும் உள்ளது. ஏஐ சிப்ஸ் மட்டும் போதாது. டேட்டா சென்டர்ஸை இயக்க மிகவும் அதிக எனர்ஜி தேவை. அதனால் பாட்டில் நெக் என்ன? எனர்ஜி. அந்த எனர்ஜி சோலார், விண்ட் போன்ற சோர்சஸில் இருந்து வரும். அவற்றை உருவாக்க காப்பர், சில்வர் போன்ற மெட்டீரியல்ஸ் தேவை. அதாவது இவை எல்லாம் அந்த டெக்னாலஜி உலகத்தின் ரா மெட்டீரியல்ஸ். இப்போது உலகத்தில் பெரிய மாற்றம் நடக்கிறது. US டாலர் உலக ரிசர்வ் கரன்சியாக இருந்தது. ஆனால் பல சென்ட்ரல் பேங்க்ஸ் இப்போது US டெட்டை விற்று கோல்டு வாங்க ஆரம்பித்துள்ளன. அதாவது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஷிஃப்ட் நடக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும், ரியல் எஸ்டேட் கிராஷ் ஆனாலும், பேங்க்ஸ் கொலாப்ஸ் ஆனாலும் மக்கள் ஒரு அசெட்டுக்கு ஓடுவார்கள். அது கோல்டு. வரலாற்றில் எப்போது கிரைசிஸ் நேரத்தில் கோல்டு தான் சேஃப் ஹேவன். இப்போது பலர் சொல்கிறார்கள் கோல்டு ஆல்ரெடி அதிகமாக உயர்ந்துவிட்டது என்று. ஆனால் ஹிஸ்டரியை பார்த்தால் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆன பிறகுதான் கோல்டு அதிகமாக உயர ஆரம்பிக்கும். இப்போது ஸ்டாக் மார்க்கெட் பீக்கில் இருக்கிறது, ஆனால் கோல்டு கூட பீக்கில் இருக்கிறது. இதன் அர்த்தம் என்ன? கோல்டின் உண்மையான வேல்யூ இன்னும் வெளிப்படவில்லை. மக்கள் இன்னும் ஃபியட் கரன்சி வைத்து கோல்டு வேல்யூவை அளக்கிறார்கள். ஆனால் ஃபியட் கரன்சி சிஸ்டம் தானே ஒரு இல்யூஷன். உண்மையான மணி என்ன? கோல்டு. அதை நம் பழமையான நாகரிகங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டிருந்தன.